இன்னும் ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த கூடத்துக்கு மேல வந்து நான் அப்படியே வந்துட்டு இப்படி மேலே எழுந்து பாக்குறாங்க வள்ளல் பெருமான். இப்படி மேல பார்த்தா 7 நிலையான மாடம் இருக்கான். மாடம்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எப்படி வந்தாங்களாம், சாதாரணமா வரலையா, ஆக வந்தார்களாம். அப்படியே ஒரு படையென திரண்டு வந்து அப்படி நிக்கிறாங்க எல்லாரும் அப்படியே முன்னாடி. ஆக வந்தார்களடி அப்படி இருந்துதான், அந்த மாதிரி இருந்துதான். அந்த மாடத்துக்குள்ள இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ பயங்கரமான விஷயங்களா உள்ள இருந்துதான். அதை பார்த்துட்டு வள்ளல் பெருமானே வியந்து விட்டார். எப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க பண்றாங்க. வேற வேற விஷயங்கள், பொன்னாசையை காட்டுறாங்க, பெண் ஆசையை காட்டுறாங்க, மண்ணாசையை காட்டுறாங்க. இப்படி எல்லா இச்சைகளையும் காட்டி மயக்கிறாங்க. இப்போ வந்து வள்ளல் பெருமானை வந்து மயக்கிறாங்க. என்னையா இது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா, எஸ் கண்டிப்பா நடக்கும். அந்த சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு டைமென்ஷன்ல இந்த இதை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா, பொற்கோயில் இருந்ததடி. ஸோ அந்த கொடியோட முடிவில் அட் தி எண்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொன்மையான பொன்னாலான ஒரு கோயில் இருக்கு. ஸோ இங்கு ஆர் இவர் அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. வள்ளல் பெருமானை பார்த்து கொஸ்டின் எழுப்புறாங்க. இந்த இடத்துல இவர் யாரு, யார் இவரு, யாரு இவன், யாரு இவன் அப்படிங்கிற மாதிரி படத்துல வர மாதிரி ஒரு சீன் நடக்குது. நாமெல்லாம் வந்து இங்க போடுவோம் பார்த்தீங்களா சீனு, ஹீரோலாம் வந்து இப்படி வருவார் பாருங்க. அப்படியே வந்து ஏய் யாரா இவன், ஏய் இவன் எப்படா உள்ள வந்தான் டேய் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லனோட என்ட்ரி இதுக்குள்ளேயே உள்ள நுழைஞ்சிட்டா அப்படியே அதிர்ந்து போவாங்க பாரு. ஏய் அண்ணே அண்ணே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ல அப்படியே நம்மால் உள்ள வர்றாரு. அதுவும் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணும் ஆணும் சேர்ந்த மாதிரியான ஒரு அந்த அர்த்தநாதீஸ்வரர் ஃபார்ம்ல அவங்க இருந்திருக்காங்க என்பது நமக்கு இங்க தெரிய வருது. பாருங்க, நான் பயப்பில்லையே, நான் பயப்பில்லை. நான் ஏன் பயப்படணும்? இவ்வளோ தூரம் நான் வந்துட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே நான் பயப்படுவேனா? இது என்னப்பா நீ ஏதோ இதாச்சு அதாச்சுன்னு எனக்கு வந்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, அது என்னதான் ஆச்சு, என்ன ஆச்சு, அது எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். சொல்கிறேன். அப்படி என்ன அந்த ஆணி பொன்னம்பலத்தில் அந்த அற்புத காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். வாங்க. இன்னைக்கு நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமானோட அக அனுபவம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இங்கே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எது முடிவான நிலையை கொண்டு போய் கொடுக்கும், எவ்வளோ தூரம் அந்த முடிவான நிலைக்கு இருக்குது, அந்த முடிவான நிலையை அடையிறதுக்கு இன்னும் எத்தனை படிக்கட்டுகள் இருக்குது, அதை கடப்பதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பிக் லைவ் பார்ட் 2ல நம்ம பார்க்க போகிறோம், பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் விட நம்ம பிக் லைவ் 1ல வந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் இங்கே நிறைய பேருக்கு புரிய வந்தது. இப்படிலாம் இருக்கா நம்மளுடைய இந்த இக உலகத்தில், இந்த பூமியில் வாழ்கிறோம், இதை தாண்டி ஸ்பிரிட் வேர்ல்டு இந்த மாதிரிலாம் இருக்கே, பர உலகம்லாம் ஒன்று இருக்கே, அதில் இப்படிலாம் செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட 2வது கட்ட விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் இப்போ ரெடியாக போகிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு போது நாம் இந்த பிக் லைவ் 2ஓட இந்த கான்செப்ட் இதுக்குள்ளே போவோம், டீகோடேஷன் ஃபார்மேஷனுக்குள்ளே போவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களிடம் நான் தாழ்படிந்து கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த 1 மணி நேரத்திற்கு எந்த விதமான ஒர்க், எந்த விதமான இது வந்தாலும் அதை தயவு செய்து கொஞ்சம் அப்படியே வச்சிருங்க, நிறுத்திடுங்க. அது நமக்கு இப்போதைக்கு வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அது அந்த ப்ரியாரிட்டியான ஒர்க் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து கொஞ்சம் வச்சிருங்க. இதை மட்டும் ப்ரியாரிட்டியாக பாருங்கள். ஏன்னா அந்த 1 மணி நேரத்தில் தான் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு புரியறதும் இதுவும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்த 1 மணி நேரத்துக்கு எதுவும் நமக்கு வேணாம். இதுலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருங்க. அதே போல் இது ரொம்ப 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 வந்து கஷ்டமாவோ இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவாக இருக்குமாலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஒரு ஃபேண்டஸியாக, ரொம்ப ஒரு கதை கேட்குற மாதிரி என்ஜாயபுளாக இருக்கும். அப்படி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை தான் இப்போ நம்ம வந்து இதை கொண்டு போக போகிறேன். என் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி என் கூட வாங்க. இது வந்து வள்ளல் பெருமான் ஒரு அனுபவத்தை பெற்று இருக்காரு. அந்த அனுபவத்தை நாம் இப்போ அவரோட சேர்ந்து ஒரு ஜேர்னியில் ஒரு அட்வென்ச்சர் போகிற மாதிரி போய் நாம் இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் இந்த ட்ரிப்பு வந்து 2 வாட்டி நாம் போய் பார்க்க போகிறோம், சரிங்களா? முதல் வாட்டி போகிற ட்ரிப்பு வந்து சாதாரணமாக போக போகிறோம். 2வது வாட்டி போக போகிற ட்ரிப்பு இன்னும் இன்டெப்த்தாக போகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வாட்டி போகிற ட்ரிப்பு செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ வாங்க அந்த ட்ரிப்புக்குள்ளே நாம் போவோம் என்று கூறிக்கொண்டு உள்ளே செல்வோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு மகாமந்திரத்தை சொல்லி ஒரு ஃபார்முக்கு வந்து விடுகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அப்போது நாம் உள்ளே இறங்கலாமா, பார்க்க போகலாமா? ஓகே வாங்க. ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்கானே தவிர போயிட்டு இருக்கானே அப்படின்னாதீங்க. அதை போயிட்டேன்.
இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து எங்கேருந்து இந்த விஷயங்களை எடுத்து விவரிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவருட்பாவின் 6ஆம் திருமுறையில இருந்து தான் நான் இந்த கருத்துக்கள் இது எல்லாத்தையும் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி பொன்னம்பலம் காட்சி அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இப்போ நான் காட்டப் போறேன். இப்போ நம்ம பார்க்க போற இந்த மொத்த பாடலோட விளக்கமும் வருது. ஸோ அதில் தான் நாம இப்போ ஒவ்வொன்றா டிகோட் பண்ணி பார்க்க போறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ முதல் வரி ஒவ்வொரு வரிகளா நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். அதுல முதல் வரியில என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கம்பம் மாதிரி நம்ம மேலே ஏறி பிடிச்சி போய் பார்க்க போறோம். ஸோ அதுல முதல் வரியில என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணி பொன் நம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி. ஓகேவா? ஆணி பொன் அம்பலம் என்ற இடத்தில் ஒரு காட்சியை பார்க்கிறாரு. அந்த காட்சி எல்லாமே வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதமான காட்சிகளாக இருக்கிறதாம். சாதாரண காட்சிகள்லாம் இல்லையா? ஸோ அது என்ன, ஆணிப்பொன் நம்பலம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஆணிப்பொன் நம்பலம் என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் வந்து அந்த வார்த்தையை நான் டீகோட் பண்றது வந்து கடைசியா நான் உங்களுக்கு டீகோட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அது புரியும். இப்போதைக்கு நாம இந்த 3 வரியில என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காட்சியை பாக்குறாரு. அந்த காட்சி வந்து அற்புத காட்சி அப்படிங்கிறாரு. சாதாரண காட்சிலாம் இல்லை, அற்புத காட்சி. அந்த அம்மான்றது எதை குறிக்குதுன்னா, அவ்வளோ ஒரு பயங்கரமான, அவ்வளோ ஒரு வியப்பான ஒரு காட்சியா அது இருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னா எப்படி சொல்லுவோம், எம்மா எவ்வளோ பெருசுடா, எப்பா பயங்கரமா இருந்ததுடா எம்மா அப்படிங்கிறது பார்த்தீங்களா? ஸோ அந்த வகையில தான் அந்த அம்மான்ற அந்த வார்த்தையை அவர் வந்து போடுறாரு இந்த இடத்துல. ஆச்சரியத்தின் ஒரு வெளிப்பாடாக அந்த வார்த்தையை அவர் போடுறாரு ஒவ்வொரு சொற்றொடர்லையும். ஸோ அடுத்து நம்ம போவோம். அப்படி என்ன அந்த ஆணி பொன் அம்பலத்தில் அந்த அற்புத காட்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். வாங்க மேலே போவோம். ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி. என்ன தோன்றிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜோதி மலை ஒன்று, அதில் வந்து ஒரு வீதி உண்டாகுதுன்றாங்க. ஸோ அந்த ஜோதி மலையோட அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல், ஒரு வழி, ஒரு வீதி அவருக்கு வந்து தெரியுது. அதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சீனரிக்குள்ளே நாம் இப்போ வந்து போயிடுறோம். இப்போ நாமளும் பார்க்குறோம், அங்கே ஒரு ஜோதி மலை இருக்குது, அதன் மீது வந்து ஒரு ஒளி தெரிகிறது. அங்கே வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழியும் தெரிகிறது, ஒரு வீதி மாதிரி போகுது. ஸோ வாங்க அந்த வீதிக்குள்ளே இப்போ நாம் போவோம். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். பயப்படக்கூடாது, வாங்க எதுவாக இருந்தாலும் வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம பயந்து பிரயோஜனம் இல்லை, உள்ளே இறங்கிடும். அப்படியே மேலே வரணும். ஓகே, அடுத்து வீதியில் சென்றேன், அவ்வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வீதியிலேயே நான் போயிட்டே இருந்தேன். அங்கதான் அந்த ஒரு வீதி தெரிஞ்சதுல, அந்த வீதியில நான் அப்படியே போயினே இருக்கேன். அப்போ வந்து என்ன ஆகுதான், இந்த வீதி நடுவே போயிட்டே இருக்கேன், எதிரில் ஒரு மேடை வருது. நான் போயினே இருக்கிற அந்த தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை வருது. ஸோ அங்க வந்து ஒரு மேடை இருந்ததடி அம்மா ஒரு மேடை இருந்ததடி. ஓகே, அந்த மேடைக்கு நம்ம வந்துட்டோம். அந்த மேடை என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உள்ளே போயே பார்ப்போமே. எஸ், ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு மேடை மட்டும் விட்டுருவோமா என்ன? வாங்க அதுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். மேலே வந்து விட்டோம். இப்போது நாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேடை மேல் ஏறினேன், மேடை மேல் அங்கு ஒரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி அப்படிங்கிறார். பெருமான் வந்து அந்த மேடை மேலே ஏறிட்டான். ஆமா, ஒரு இதுன்னு வந்துட்டா போயிட வேண்டியதானே. ஒரு திடீர்ட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா அது என்ன ஏதுன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். ஓகேங்களா? அது அதோட விஷயம் என்னன்ட்டு. ஸோ அதனால அவர் என்ன நினைச்சாரோ ஏதோன்னு தெரியல, அந்த மேடை மீது வந்தாரு, கூடமா பார்த்தாரு. கூடத்தாண்ட வந்து பார்க்கணும், யாருமே காணும். சரி, அடுத்து என்ன ஆகுது, வாங்க மேலே போய் பார்ப்போம். இன்னும் ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு உள்ள. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கூடத்தை நாட அக்கூட மேல் 7 நிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கூடத்துக்கு மேல வந்து நான் அப்படியே வந்துட்டு இப்படி மேல எழுந்து பாக்குறாங்க வள்ளல் பெருமாள். மேல பார்த்தா 7 நிலையான மாடம் இருக்கான். மாடம்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த மாட மாளிகைன்னு சொல்லுவாங்கல்ல, அடுக்கு அடுக்கு. இந்த பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்கிறவங்களை பார்த்து மாட மாளிகை நிறைந்த வீதி அது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாட மாளிகை வீடுன்னு சொல்றதோட மெயின் ரீசன் என்னன்னா, அத்தனை அடுக்குகள், மேல 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 அடுக்குகள். ஸோ அப்போ எத்தனை அடுக்குகள் இங்க இருக்கான், 7 வகையான 7 நிலையான அடுக்குகள் இருக்கான். எப்ப அது எப்படி இருக்குன்றத பார்த்தா இந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது. சரிங்களா? இருந்ததடி அம்மா இருந்ததடி. சரி, இது என்ன ஏது அப்படிங்கிறத நான் வந்து 2வது ட்ரிப்ல வரேன் பார்த்தீங்களா? அந்த 2வது ட்ரிப்ல இது என்ன ஏது, இது எந்த மாதிரி விஷயங்கிறத நான் டீகோட் பண்றேன். ஆனா இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். 7 நிலைக்கு மேல போனோம், அங்க ஒரு மாடம் இருந்தது அப்படிங்கிறது.
அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படியே மேலே வாங்க, இன்னும் மேலே போகும். ஓகே, அடுத்து என்ன போட்டிருக்கு, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 நிலைக்கு உள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வனடி அம்மா, என்னென்று சொல்வனடி அப்படிங்கிறார். அதாவது அந்த 7 நிலைக்கு உள்ள அந்த மாடத்துக்குள்ள நான் பார்க்குறேன், அந்த மாடத்துக்குள்ள இருந்த அதிசயங்களை வந்து நான் என்னன்னு சொல்லுவேன். அப்படி இருந்துதான், அந்த மாதிரி இருந்துதான் அந்த மாடத்துக்குள்ள இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளோ பயங்கரமான விஷயங்களா உள்ள இருந்துதான். அதை பார்த்துட்டு வள்ளல் பெருமானே வியந்து விட்டார். எப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த அம்மா அம்மான்னு போடுறதெல்லாம் இதுக்குதான். அம்மா என்னம்மா இருந்தது, எச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அப்படி நாம இன்னும் போவோம், என்னதான் அதுக்குள்ள இருந்தது, அந்த 7 நிலைக்கு உள்ள அது என்னதான் இருந்ததுங்கிறத நாம பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க மேலே ஏறுவோம். நாம ஒரு இதை பிடிச்சிட்டு இப்போ மேலே போவோம். காடெல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு எட்டு பார்த்துக்கிறேன். போயிட்டு இருந்தேன். ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளோ பெருசா போட்டிருக்காரு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும். இது இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து பார்க்கறாரு இதுக்குள்ள. அது என்னென்னன்றதை நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் மெதுவா. ஓர் நிலை தன்னில் ஒளிர்முத்து வெண்மணி சீர்நீளம் ஆச்சுதடி அம்மா, சீர்நீளம் ஆச்சுதடி. பாரோர் நிலையில் கருநீளம் பவளமதாச்சுதடி அம்மா, பவளமதாச்சுதடி. மற்றோர் நிலையில் மரகத பச்சை செம்மாணிக்கம் ஆச்சுதடி அம்மா, செம்மாணிக்கம் ஆச்சுதடி. பின்னோர் நிலையில் பெருமுத்து வச்சிர பேர்மணி ஆச்சுதடி, பெருமுத்து வச்சிர பேர்மணி ஆச்சுதடி அம்மா, பேர்மணி ஆச்சுதடி. வேறோர் நிலையில் மிகு பவளத்திரள் வந்து வெண்மணி ஆச்சான். அடுத்து வந்து பாருங்க, புகழோர் நிலையில் பொருந்திய பன்மணி பொன்மணி ஆச்சுதடி அம்மா, பொன்மணி ஆச்சுதடி. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகமதாச்சுதடி அம்மா, படிகமதாச்சுதடி. இது என்னப்பா நீ எதோ இதாச்சு அதாச்சுன்னு எனக்கு வந்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, அது என்னதான் ஆச்சு, என்ன ஆச்சு, அது எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம். சொல்றேன், அது என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறத நம்ம இன் டீட்டெயிலாக 2வது ட்ரிப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எக்ஸ்ப்ளோரிங் தான். ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ட்ரிப்பு, ஓகேவா? செகண்ட் ட்ரிப் தான் அனலைசிங் ட்ரிப். ஸோ ஃபஸ்ட் ட்ரிப்பில் வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த இடத்துல ஒரு மணிகள், ஒளிர் முத்து மணிகள், அப்புறம் பவளம், அதுக்கப்புறம் மரகதம், அதுக்கப்புறம் வஜ்ரமணி, பவளத்திரள், வெண்மணி, பொன்மணி, அப்புறம் பன்மணி, அதுக்கப்புறம் படிகம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிகள் சம்பந்தமான விஷயங்களாக தான் இருக்கு. ஜுவல்ஸ், டைமண்ட்ஸ், கிறிஸ்டல்ஸ். மெயினாக சொல்ல போனால் இந்த கிறிஸ்டல்ஸ் பற்றிலாம் இங்கே அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கிறிஸ்டல்ஸ் பற்றிலாம் நம்ம பின்னாடி நம்ம பேச போகிறோம். அதுக்கெலாம் இதெல்லாம் இப்போ யூஸ் ஆகும். அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். இத்தனை வகையான இதையும் அவர் வந்து தன்னுடைய அனுபவங்களில் அவர் வந்து காண்கிறார். அவர் அந்த பாதையில் அப்படி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிற வேலையில் அவரை சுற்றி இத்தனை வகையான மணிகளும் பவளங்களும் அப்படி கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அவரை சுற்றி அப்படியே வந்து காட்சி அளிக்குது. கலர் கலராக வேற சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அனுபவம்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அனுபவம், ஏது அனுபவங்கிறத நம்ம 2வது பார்ப்போம். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன், இப்படி ஒரு சினாரியோ அவருக்கு வந்து நடக்குது. அப்படியே போவோம் வாங்க. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து அப்படியே வாங்க மேலே வாங்க. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் படிக்கிறேன் அதுக்குள். அப்படின்னா, ஏநிலை மேலிருந்ததோர் தம்பம் இசைந்த பொற்றம்பமடி அம்மா, இசைந்த பொற்றம்பமடி. ஸோ இப்போ இந்த 7 நிலைக்கு நான் மேலே வந்தேன் பார்த்தீங்களா, அந்த 7 நிலையை நான் பார்த்தேன். அந்த 7 நிலையில ஒரு ஒளிர் முத்துக்கள் பவளங்கள் இது அதுன்னு இவ்வளோ இருந்தது. ஸோ அதுக்கு மேலே என்ன இருந்தது அப்படின்ட்டு 7 நிலைக்கும் மேலே ஒரு தம்பம் இருந்துதான். தம்பம். ஸோ தம்பம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பம் மீன்ஸ் ஒரு தம்பம், கம்பம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உயரமான ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு உயரமான அந்த கம்பி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு தம்பம் இருந்ததடி. ஸோ ஒரு தம்பம் இருந்துதான். அதுவும் சாதாரண தம்பம் இல்லை. என்ன மாதிரி தம்பம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொற்றம்பம். ஸோ ஒரு பொன்னாலான ஒரு தம்பம் இருந்துதான். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, பொற்றம்பம் கண்டேறும் போது. இதை வரையணுங்க, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த 7 வகையான நிலைகள். அந்த 7 வகையான நிலைகள்ல இந்த தம்பம் இப்படிப்பட்ட ஒரு தம்பம். இந்த மாதிரியான ஒரு தம்பம், அதுவும் பொன்னாலான ஒரு தம்பம் இருந்துதான். அந்த பொன்னாலான அந்த தம்பத்தை நான் கண்ட போது, நான் அதை பார்த்த போது
என் சொல்வனடி அம்மா என் சொல்வனடி. அதனோட புதுமையை அதை நான் பார்த்த அதோட புதுசான எனக்கு அப்படி ஒரு புதுசான ஒரு இதுவாக இருந்தது. அதை நான் வந்து என்ன சொல்லுவேன், எப்படி அதை விவரிப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அடுத்த லைன் பாருங்க. ஏறும்போது அங்கே எதிர் வந்த வகை சொல்ல என்னல வல்லவடி அம்மா என்னல வல்லவடி அப்படிங்கிறார். ஸோ அப்போ நான் ஏறும்போது தம்பத்தில் நான் அப்படியே ஏறினே போயிட்டே இருக்கேன். அப்படி ஏறி போயிட்டே இருக்கும்போது எனக்கு எதிரில் ஒரு விஷயங்கள்லாம் வருது. அந்த விஷயங்கள் எல்லாம் நான் வந்து வகைப்படுத்தி சொல்றதுக்கு என்னோட அளவில் சொல்ல முடியாது அப்படிங்கிறார். அப்போனா அது வந்து ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சப்ஜெக்டான விஷயங்கள்லாம் வருது. இப்போ நமக்குள்ள நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, என் அறிவுக்கும் உங்க அறிவுக்கும் எது புரிஞ்சுதோ அதை வச்சுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும். அது எல்லாமே நம்ம புரிதல் எல்லாமே ஒரு அளவுக்கு உட்பட்டது. நம்ம அளவுக்கு ஒரு அளவுக்கு மேல நம்ம கால்குலேஷன் எல்லாம் பண்ணிட்டு போனா நம்ம அளவுக்கு மீறி போவோம். அப்ப நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது, சொல்லக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரியான அளவு தான் இப்போ நான் எதுனா சொல்றேன்னா, நம்ம வார்த்தைகள் எண்ணங்களுக்கெல்லாம் அளவு இருக்கு. ஆனா அந்த அளவு கடந்த விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கு. அததான் வந்து அவர் சொல்றாரு, என் அளவு சொல்வனடி, என்னோட அளவுக்கு இதை சொல்லவே முடியாது, ஏன்னா என் அளவையும் தாண்டின விஷயங்கள் இது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட விஷயத்த அவர் பார்த்திருக்காரு. அது என்ன விஷயம், அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மேலே ஏறுவோம். இதோடவும் நம்ம நிடக்கூடாது. கமான் லெட்ஸ் மூவ். என்னன்னா நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க மறந்துட்டேன். அது என்னன்னா, எல்லாரும் நோட்டு பேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கணும். எடுத்துகிட்டு வாங்க, அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்லும் போதும் அதை நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கணும். அதே போல் இதில் சொல்கிற மாதிரி நான் ஒரே இதுவாக போடுறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் வாங்க. அப்ரெண்டிஸ்களா இந்த இதை எடுத்துக்கோங்க, ஆளுக்கு ஒரு நோட்ஸை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு குறிப்பையும் இதுவாக எடுத்துக்கோங்க. இப்போவே போகிறோம், அந்த அனுபவத்தை நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் நோட்டு இது பேனா முக்கியம், குறிப்பு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சரி, அப்படியே வாங்க மேலே போவோம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே சக்திகள் ஆயிரம் ஆயிரம் ஆக வந்தார்களடி அம்மா ஆக வந்தார்களடி. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த சக்திகள்னு சொல்லப்படுகின்ற சக்தி சத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆயிரம் ஆயிரம் பேர் வந்தாங்களாம். ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, ஆயிரம் ஆயிரம் பேர். எப்படி வந்தாங்களாம்? சாதாரணமா வரலையா, ஆக வந்தார்களாம். அப்படியே ஒரு படையென திரண்டு வந்து அப்படி நிக்கிறாங்க எல்லாரும் அப்படியே முன்னாடி. ஆக வந்தார்களடி, வந்து மயக்க மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றனடி அம்மா அருள் வல்லபம் பெற்றனடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது இந்த சீன்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சக்திகள் சாதாரண சக்திகள்லாம் இல்லை, அதிபயங்கரமான மாயா சக்திகள். ஒரு சக்தி இல்லை, 2 சக்தி இல்லை, ஆயிரம் ஆயிரம் மாயா சக்திகள் ஆக வந்தார்கள். ஆக வந்தார்கள் வந்து என்ன பண்ணாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து மயக்கிறாங்க, வந்து மயக்கிறாங்க, டெலியூஷன் பண்ணுறாங்க, நம்மள ஒரு பக்கம் மேனிப்புலேட் பண்ணுறாங்க, மயக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க. வேறு வேறு விஷயங்கள், பொன்னாசையை காட்டுறாங்க, பெண்ணாசையை காட்டுறாங்க, மண்ணாசையை காட்டுறாங்க, இப்படி எல்லா இச்சைகளையும் காட்டி மயக்கிறாங்க. இப்போ வந்து வள்ளல் பெருமானை வந்து மயக்கிறாங்க. என்னையா இது, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக நடக்கும். அந்த சுச்சுவேஷனில் இப்படி ஒரு டைமென்ஷனில் இந்த இதை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்கும் இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆக வந்து மயக்க, ஆனால் வள்ளல் பெருமானுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க, ஹைலைட்டு. ஸோ அவங்களாம் வந்து மயக்கினாங்க, ஆனால் வள்ளல் பெருமான் மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றனடி அம்மா அருள் வல்லபம் பெற்றனடி. எல்லாரும் வந்து மயக்கினாங்க, ஆனால் நான் மயங்கலையே. ஏன் மயங்கலை? ஏனென்றால் நான் அருள் வல்லபம் பெற்று அவங்க எல்லாரையும் நான் வந்து அவங்களோட மயக்கத்துலலாம் நான் ஆட்படாமல் போய்விட்டேன் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து இங்கே சொல்கிறாரு. ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போவோம் வாங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிமுடி மேலோர் கொடிமுடி நின்றதடி மற்றது கண்டேனடி அம்மா மற்றது கண்டேனடி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மணிமுடி ஒன்று இருந்துதான், அந்த மணியோட முடியில ஒரு கொடி முடி இருந்துதான், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து கொடிமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா பொற்கோயில் இருந்ததடி. ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயத்த அவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலை அவர் பார்க்கிறார். வல்லபத்தால் அந்த மாதம்பம் ஏறி மணிமுடி கண்டேனடி அம்மா மணிமுடி கண்டேனடி.
ஸோ அந்த வல்லபம், அது என்ன வல்லபம்? அந்த அருள் வல்லபத்தால் நான் வந்து அந்த தம்பம், அந்த தம்பம்ன்றது அந்த தம்பத்தை தான் சொல்றாரு. அந்த தம்பத்தை நான் ஏறிட்டேன். நடுவில் ஒன்று பார்த்தாரு பார்த்தீங்களா, அந்த 7 நிலைக்கு நடுவில் ஒரு தம்பம். ஸோ அந்த பொற்று அம்பத்து மேலே ஏறிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, மணிமூடி மேலோர் கொடிமுடி நின்றது மற்றது கண்டே நடி அம்மா, கொடிமுடி மேல் 1008 மாற்று பொற்கோயில் இருந்ததடி அம்மா, பொற்கோயில் இருந்ததடி. ஸோ அந்த கொடியோட முடிவில் அட் எண்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொன்னாலான ஒரு கோயில் இருக்கு. ஸோ அதை தான் இங்கே நம்ம பார்த்தா தெரிய வரும். நெக்ஸ்ட் அப்படியே மேலே வரவாங்க. அடுத்து என்ன ஆச்சு, அந்த கோயில் அது என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கோயிலை கண்டு அங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றே நடி அம்மா, கூசாது சென்றே நடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் நான் பார்த்தேன்னா, அந்த கோயிலோட வாசலில் நான் பார்த்தேன்னா, அந்த கோபுர வாயிலில் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறாராம் வள்ளல் பெருமான் வந்து கூசாம உள்ள போயிட்டாராம். அது என்ன கூசாம உள்ள போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டவே உள்ள போறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, சரி என்ன பண்றது ஏது பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம ஒருவேளை அப்படி போயிட்டாரா, கொஞ்சம் கூட ஒரு கூசமே இல்லாம திடீர்னு உள்ள நுழைச்சிட்டாரா அப்படின்னா அது என்ன ஏது அப்படின்ற அந்த அர்த்தத்தை நான் சொல்றேன் பின்னாடி. பட் ஆனா இந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கிறதும் இருக்காங்க சில பேர். கூசாம போயிட்டார் போல இருக்கு, வாங்க வந்துட்டோம்ல வாங்க உள்ள போயிடலாம், கூச்சனாச்சுமே இல்லாமல் உள்ள போயிடலாம் வாங்கன்ற மாதிரி இருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிக்க கூடாது. அது என்னங்கிறத நான் பின்னாடி வந்து சொல்றேன். அந்த கூசாமல் உள்ளே சென்றே நடி, கூசாது சென்றே நடி அம்மா, கூசாது சென்றே நடி. அந்த கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறோம் சரிங்களா. இப்போ நம்ம அந்த கோயில் ஃபர்ஸ்ட் நாம வந்து எதுல வந்தோம், மலை, அதுக்கப்புறம் மாடம், அதுக்கப்புறம் கூடம், அதுக்கப்புறம் கூடத்துக்கு மேலே 7 நிலை மாடம், 7 நிலை மாடத்துக்கு மேலே ஒரு தம்பம், அந்த தம்பத்து மேலே இப்போ நம்ம ஏறி வந்துட்டோம். அங்கே ஒரு கொடியை, அதுக்கு நடுவில் நம்ம வைரம், வைடூரியம், முத்து, மாணிக்கம், பவளம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு அதுலேயும் நம்ம அதுக்கு மேலே நம்ம வரும்போது ஒரு கொடி, ஒரு முடிவு இருந்தது. அந்த கொடியோட முடிவில் இருந்தது அங்கே ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் பொற்கோயில். ஸோ அந்த பொற்கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம நுழைய போகிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு வந்த அட்வென்ச்சரான ஒரு பயணம். ஓகே சரி, இப்போ நம்ம அந்த கோயிலுக்குள்ளே நுழைவோம். அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் ஒரு இதில் கேட்குறேன், என்ன இருக்கும் ஏது இருக்கும்ன்றதை நான் டிஸ்கஷன் குரூப்பில் கேட்குறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஏதுன்றதை, நான் அதை வந்து பார்க்கிறேன். வித் ஸ்பைனல் கார்டோட எண்ட் லைட் ஆன்மா. போதும். இப்போ நம்ம உள்ள வருவோம். இந்த கோயிலுக்குள் என்ன இருக்கிறது, என்ன இருந்தது என்பதை வந்து நாமே சென்று உள்ளே சென்று பார்ப்போம். பாருங்கள். இப்போ அடுத்த சீன்ல என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. அந்த கோபுர வாயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோபுர வாயிலுள் சக்தி சத்தர்கள் கோடி பல் கோடி அம்மா, கோடி பல் கோடி அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆல்ரெடி நம்ம நண்பர்கள் சிலர் கெஸ் பண்ணாங்க உள்ளே யார் இருந்தாங்க அப்படிங்கிறது. சக்தி சத்தர்கள் அப்படின்ட்டு. எஸ், சக்தி சத்தர்கள் சொன்னவங்க கரெக்ட் ஆன்சர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே சரி, அங்கே என்ன நடந்துதான் இருங்க, அந்த விஷுவலை காட்டுறேன். அந்த காட்சியை காட்டினாதான் உங்களுக்கு வந்து கண்ணில் அப்படி கேப்சர் பண்ண முடியும். அந்த கோடிக்கணக்கான சக்தி சத்தர்கள் வந்து அங்கே நிற்கிறாங்களாம். அப்படி வந்து நிற்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரி சீன் அடுத்ததுல பார்ப்போம். அங்க அவர் வண்ணம் வெள்வண்ணம் செவ்வண்ணமும் ஐவண்ணமும் ஆகுமடி அம்மா, ஐவண்ணம் ஆகுமடி. அதாவது அவங்களோட நிறங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வள்ளல் பெருமான் வந்து சொல்றாரு. செவ்வண்ணமா இருக்கான், வெண்மையான வண்ணமா இருக்கான், அது மாதிரி இன்னும் 5 வர்ண வன்மையா அவங்களுடைய தன்மை இருக்கான், அவங்களுடைய தன்மை எல்லாத்தையும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய நிறங்கள்லாம் வந்து ஒரு நிறத்துல அவங்களுடைய தன்மை வந்து இருக்கான். அந்த எங்க இருக்கான், அந்த கோபுர வாயில் இருக்கு பார்த்தீங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கோபுர வாயிலுக்குள்ள போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்குது, ஒரு சீன் நடக்குது. சரி, அடுத்து என்ன இருந்ததுங்கிறத நாம மேலே போய் பார்ப்போம் வாங்க. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஓகே, ஓ அடுத்து என்ன ஆகுது, அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஆங்கவர் இங்கார் இவர் என்னவும் அப்பாலே சென்றே நடி அம்மா, அப்பாலே சென்றே நடி அப்படிங்கிறாரு. அதாவது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இங்கார் இவர் என்னன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானை பார்த்து இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அந்த வார்த்தையை நீங்க டீகோட் பண்ணனா உங்களுக்கு புரிய வரும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்கேயே அந்த வார்த்தையை மட்டும் டீகோட் பண்ணி காட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கார் இவர்னா இங்கு கூட்டல் ஆர். ஆர் மீன்ஸ் அந்த கேள்வி இங்கார். ஸோ இங்கு ஆர் இவர்
அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. வள்ளல் பெருமானை பார்த்து கொஸ்டின் எழுப்புறாங்க. இந்த இடத்துல இவர் யாரு, யார் இவரு, யாரு இவன், யாரு இவன் அப்படிங்கிற மாதிரி படத்துல வர மாதிரி ஒரு சீன் நடக்குது. நாமெல்லாம் வந்து இங்க போடுவோம் பார்த்தீங்களா சீனு, ஹீரோலாம் வந்து இப்படி வருவார் பாருங்க, அப்படியே வந்து ஏய் யாரா இவன், ஏய் இவன் எப்படா உள்ள வந்தான் டேய் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லனோட என்ட்ரி இதுக்குள்ளேயே உள்ள நுழைஞ்சிட்டா அப்படியே அதிர்ந்து போவாங்க பாரு. ஏய் அண்ணே அண்ணே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்ல அப்படியே நம்மால் உள்ள வர அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் தான் இந்த சீன். அப்படிங்கிற மாதிரி உள்ள புகுந்து வராரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தத்தி சத்தர்கள்லாம் வந்து அங்க செதறி போறாங்க. ஐயா யாரியா நீ, நீ எப்படியா இங்க வந்த, எப்படியா யாரையா வெளில விட்டது இவரை அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதிர்ந்து போறாங்க வள்ளல் பெருமானை பார்த்து. அப்படிங்கிற மாதிரி நம்மளால அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்து என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போங்க, அடுத்த சீன்ல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போங்க. அடுத்த சீனில் நாம் வந்து அப்படியே மேல வரோம். நல்லா இருக்குல்ல கதையா கேட்கறது? கதை இல்லை மேன், நெஜம் மேன். இது புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதுதான் ஃபன்னா இருக்கும். பட் ஆனா இது சினாரியோ நடந்ததுதான் அவர் எழுதி வச்சிருக்காரு. நான் அதுதான் சொல்றேன். அப்பாலே சென்றேனடி அங்கோர் திருவாயிலில் ஐவர் இருந்தாரடி, அம்மா ஐவர் இருந்தாரடி. ஸோ அங்க அவங்கெல்லாம் அப்படி கத்தினே இருக்கும் போது நான் அப்படியே வந்து போங்க காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு வள்ளல் பெருமான். அப்படி நடந்துட்டு வரும்போது அப்படி போயிட்டு இருக்காராம். அப்போ எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவர்கள் இருந்தாங்களாம். ஐவர்கள் என்பவர்கள் யாருன்னா ஐவராதிகள். அதாவது இந்த 5 தொழில்கள் செய்யக்கூடியவர்களை தான் வந்து ஐவர்கள் என்று குறிப்பிடுவது வழக்கம். நம்ம பார்த்துருக்கோம்ல ஆல்ரெடி, படைத்தல், காத்தல், துரிசு நீக்கல், மறைத்தல், அருளல் என்று தொழில்களை செய்யக்கூடிய 5 தொழில்களை செய்யக்கூடிய தலைமையாக செயல்படக்கூடியவர்களை தான் வந்து ஐவராதிகள் என்று அழைக்கப்படுவார்கள். இப்போ நம்ம மேலே போவோம். ஒரு 5 பேரை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமான். ஒரு 5 பேரை நான் பார்த்தேன், அந்த ஐவராதிகளை பார்க்குறேன். பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணேன் வாங்க, அப்புறம் என்ன நடந்ததுன்றதை போய் பார்ப்போம். அடுத்து, மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் உற்றேனடி, அம்மா மணிவாயில் உற்றேனடி. ஓகேவா? இந்த 5 பேரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மற்றவங்க, அவரை சுற்றி இருந்த மற்றவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்கள் நின்று வழிகாட்டினர். அங்க இருக்கிறவங்க மிச்ச பேர்லாம் வந்து எனக்கு வழிகாட்டுறாங்களாம். ஓகே ஓகே, இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் தலை இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து அந்த வழியை வந்து அவர்கள் காட்டினார்கள். மற்றவர் நின்று வழிகாட்ட மேலோர் மணிவாயில் உற்றேன். ஸோ இப்போ அவங்கலாம் வழிகாட்டிட்டே போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஒரு மணிவாசலை உருகின்றேன், அந்த இடத்துல நான் போகின்றேன் அப்படிங்கிறார். சரி, அங்க என்ன இருந்தது, அந்த மணிவாசலில் என்ன இருந்தது என்பதை நாம் பார்ப்போம். பாருங்கள், அடுத்து போடுறோம் பாருங்க. என்னும் அவ்வாயிலில் பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி, அம்மா இருவர் இருந்தாரடி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த மணிவாயில் கிட்ட நான் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. 2 பேரை வந்து வள்ளல் பெருமானை வந்து பாக்குறாங்க. நான் வந்து என்கவுண்டர் பண்றேன் ஓகேங்களா அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் எப்படி இருந்தாங்களாம் அப்படின்னு பார்த்தா பெண்ணோடு ஆண், இந்த வார்த்தையை கவனிக்கணும், பெண்ணோடு ஆணாக இருவர் இருந்தாரடி. ஸோ அந்த பெண்ணோட இது பிளஸ் ஆணோட அந்த இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு இதுல அவங்க இருந்தாங்களாம். அவங்கள பத்தி நான் உங்களுக்கு காட்டணும்னா படத்துல காட்டினா அவங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த மாதிரியான ஒரு விஷயமாக அவங்க இருந்தாங்களாம். அதுவும் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேருமே எப்படி இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணும் ஆணும் சேர்ந்த மாதிரியான ஒரு அந்த அர்த்தநாதீஸ்வரர் ஃபார்ம்ல அவங்க இருந்திருக்காங்க என்பது நமக்கு இங்க தெரிய வருது. பாருங்க, நான் பயப்பில்லை. ஏன் நான் ஏன் பயப்படணும், இவ்வளவு தூரம் நான் வந்துட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் பயப்படுவேனா அப்படின்னு வெளியில காட்டிக்காம நம்ம போயிருப்போம். நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அப்படிதான் பண்ணிருப்போம். சரிங்களா? சரி இவ்வளவு தூரம் வந்துட்ட, இதுக்கு மேல நீ காட்டாதரா, என்ன நடந்தாலும் சரி இதே கம்பீரத்தை இதே இதோட மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுறான்ட்டு நம்ம உள்ளுக்குள்ள நாமளா இருந்தா அப்படிதான் யோசிச்சுட்டு அந்த பாதையெல்லாம் கடந்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? ஆனா வள்ளல் பெருமான் என்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்து. ஸோ அங்க அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அடுத்து அங்க அவர்கள் காட்ட அணுக்க திருவாயில் அன்போடு கண்டேனடி, அம்மா அன்போடு கண்டேனடி. ஸோ அந்த அணுக்க திருவாயில், அந்த திருவாயிலுக்கு முன்னாடி அந்த அணுக்க திருவாயிலுங்கிறது ரொம்ப கிட்ட, அணுக்கம்ன்ற வார்த்தை வந்து எதுக்கு சொல்லுவாங்கன்னா அணுக்க தொண்டர்கள்னுவாங்க. அணுக்கம்னா ரொம்ப சின்னதான ரொம்ப நெருக்கமான அர்த்தம். அணுன்னா சின்னது, அணுக்கன்றது ரொம்ப சின்ன அளவு, ரொம்ப நெருங்கின அளவு, ரொம்ப அவங்களோட கேப், அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப, அதாவது அவங்களோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியானது அப்படின்றத சொல்றதுக்காக தான் அணுக்கமானவர்கள் இவர்கள்லாம் எனக்கு ரொம்ப அருகிலானவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அந்த அணுக்க திருவாயில்ன்றது ரொம்ப முக்கியமான ரொம்ப அருகிலான அந்த திருவாயில வந்து நான் போனேன். அந்த இடத்துல இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க தான் வந்து அந்த திருவாயிலுக்கு வழி காட்டுறாங்க.
இந்த பக்கம் போங்க அப்படின்னு வழிகாட்டுறாங்க. ஸோ அங்கே நான் வந்து என்ன பார்க்குறாராம் வள்ளல் பெருமானு, அன்போடு கண்டே நடி. அந்த இடத்துல நான் அன்போடு ஒருத்தங்களை நான் பார்த்தேன், அவ்வளோ அன்போடு ஒருத்தங்களை நான் வந்து பார்த்தேன்ட்டு வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஸோ அது யாரை பார்த்தாரு, யார் அங்கே அன்போடு இருந்தாங்க, அந்த அளவில் யார் அந்த அளவுக்குள்ள ஒரு அன்பா இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு யார் என்பதை நாம அடுத்து மேலே போய் பார்ப்போம். ஓகேங்களா? இதோட இந்த பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது நானி அல்ல, நான் உங்க அன்பன் வரா ஸ்கொயர்.